பாஜக தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவுடைய வளர்ச்சி, அதாவது தமிழ் மொழி வளர்ச்சி திட்டங்கள் திட்டத்தை பற்றியும், திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கிறது பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய வளர்ச்சி மொழியாகவும் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறது நம்ம பார்த்தோம். இன்னும் முழுசா பார்க்கணும். ஆனா அதுல வந்திருக்கிற அந்த பிரதானமான ஹைலைட் என்று பார்க்கிற போது பார்த்தா, இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான இந்திய நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கான எந்த விதமான விடையும் அதில் இல்லை, எந்த விதமான திருப்திகரமான பதிலும் இல்லை. அது மக்களை ஏமாற்றுவதற்கான சில கவர்ச்சி வார்த்தைகளுடைய தொகுப்பு என்பதை தவிர அந்த அறிக்கையில ஒரு பெரிய திட்டமிட்ட ஏற்பாடு எதுவும் இல்லை. குறிப்பா பாஜக நாட்டில் இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்ப்பது என்னன்னா, பல மொழிகளை பல மதங்களை சார்ந்த மக்கள் இணைந்து வாழ்கிற ஒரு மதசார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அதுக்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. ஒரு மதவெறி அரசியலை பாஜக கைவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. அதுல எந்த விதமான கைவிடுவதற்கான அறிகுறியும் அது இல்லை. அதே மாதிரி மாநிலங்களுடைய உரிமையை பாதுகாக்கிறது, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றங்களை கவர்னர்களை வச்சு மிரட்டக்கூடாது, ஒரு 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 போட்டி சர்க்கார் நடத்துகிற அந்த மாதிரி தன்மையை மேற்கொள்ளக்கூடாது என்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு. ஆனா இதை பத்தி எல்லாம் அந்த தேர்தல் அறிக்கையில கவர்னரை வச்சு செய்ய மாட்டோம், அல்லது மாநிலத்தினுடைய உரிமையை பாதுகாப்போம், கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்போம் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. எல்லாத்த விட இன்னைக்கு தேசத்துல மிக முக்கியமான பிரச்சனை ஒன்று விலைவாசி உயர்வு, இரண்டாவது வேலை இல்லாத திண்டாட்டம். இளைஞர்கள் கூட கொதிச்சு போயிருக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற எந்த ஆக்கப்பூர்வமான திட்டமும் அதில் இருக்கிற மாதிரி தெரியும். குறிப்பா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில கூட மத்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஒரு 30 லட்சம் இடங்கள் காலி இடங்கள் இருக்கு, அதை பூர்த்தி பண்ணுவோங்கிறாங்க. அந்த மாதிரி காலி இடங்களை பூர்த்தி பண்ணி அரசு வேலை கொடுப்பதற்கான எந்த திட்டமும் இல்லை. இது ஏதோ சின்ன சின்ன தொழில்களை வளர்ப்போம், அதன் மூலம் வேலையில்லா திண்டாட்டத்தை பெருக்குவோங்கிறதெல்லாம் இது இந்த கொக்கு தணையில வெள்ளையை பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆகவே வேலை வாய்ப்பு என்கிற எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்பிக்கையான எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்கல. அதே மாதிரி விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு ஜிஎஸ்டியை மறுசீரமைக்கணும் என்பதுதான் எல்லாருடைய வற்புறுத்தலா. ஏன்னா எல்லாத்துலயும் ஜிஎஸ்டியை போட்டு மக்களை கொள்றாங்க. ஆனா அதுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை. ஜிஎஸ்டியை மறுசீரமைக்க போறோம், விலைவாசி என்ன ஒண்ணு சொல்லிருக்காங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு இலவச ரேஷன் தொடருங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஏற்கனவே மோடி பல கூட்டங்கள்ல பேசியிருக்காரு, அமித்ஷா பேசுறாரு, நிதியமைச்சர் பேசுறாங்க, நாங்க அதிகமான மக்களை வறுமை கோட்டில இருந்து மேல கொண்டு வந்துட்டோங்கிறாங்க. அப்ப வறுமை கோட்டில இருந்து மேல அதிகமான மக்களை கொண்டு வந்த பிறகு இலவச ரேஷன் கொடுக்கணுங்கிற தேவை எங்க இருந்து இருக்கு? அப்ப இலவச ரேஷன் நீங்க 5 ஆண்டுகளுக்கு கண்டினியூ பண்ணணும்னு சொன்னாலே அதிகமான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கிறத நீங்களே ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. அப்ப மேலும் அதுதான் இருப்ப தவிர அந்த வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய மக்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் எதுவும் கிடையாது. என்ன ஒரே ஒரு ஆதரவு இது இருக்கு. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்தியாவில் மத்திய ஆட்சி மொழி எது என்கிற கேள்வி வந்தா 22 தேசிய மொழிகளையும் மத்தியில் ஆட்சி மொழி ஆக்கணுங்கிறதா எல்லாருடைய கோரிக்கை, தமிழ் உள்பட. அதுக்கு என்ன உத்தரவாதமும் கிடையாது. அதே மாதிரி எல்லா மொழியும் சமத்துவமா நாங்க நடத்துவோம் அப்படிங்கிறது உத்தரவாதம் கிடையாது. என்ன ஒண்ணு சொல்லிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு மோடி அடிக்கடி வர்றதுனாலயோ அல்லது தமிழ் மொழியை பத்தி அடிக்கடி அவர் பேசுறதுனாலயோ தமிழுக்கு உரிய கௌரவ அந்தஸ்து கொடுப்போம். அது என்ன அந்தஸ்து, என்ன கௌரவமா கொடுக்க போறாங்களா? உண்மை என்னன்னா, மத்தியில 22 தேசிய மொழிகளை ஆட்சி மொழி ஆக்குவதும் எல்லா மொழிக்கும் சமத்துவத்தை அடிப்படையில் வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்குவது என்பதுதான் தமிழ் உட்பட எல்லா மொழிக்கும் பயன்படும். அதெல்லாம் இல்லாம தமிழ் மொழிக்கு மட்டும் நாங்க கொடுக்க அதுக்கான அப்படி சொல்றாங்களே தவிர என்ன அதனுடைய திட்டம் என்னங்கிறத பத்தியா இருக்கு. ஆகவே மொத்தத்துல பார்த்தா இன்னைக்கு இந்திய நாட்டு மக்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து இந்த தேர்தல் சந்திக்கிறாங்களோ அதற்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு எந்த ஏற்பாடும் இல்லாம சில கவர்ச்சிகரமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை வேணா நம்ம ஆய்வாளர்கள் பாதிக்கலாம். மற்ற இவங்க ஏதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளுடைய தொகுப்பா இருக்க தவிர நம்பிக்கை அளிக்கிற எந்த திட்டம் அதுல இல்லை. மக்களுக்கு ஏமாற்றம் தான் அளிக்குதுங்கிறத நான் சொல்லுவேன்.